வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு நட்பு. நட்பு என்பது நகக்கண் மாதிரி. நகமும் சதையும். அந்த நகத்தை எடுத்துட்டா எப்படி இருக்கும்? வலிக்கு உயிர் போகிற வலி இருக்கும். அதே போல் நண்பர்களாக இருக்கின்றவர்களின் துயரத்தை கண்டு கலங்கும் இதயம்தான் நட்பு. கூடா நட்பு என்பது யானைக்கு எவ்வளவுதான் வாரி வாரி வழங்கினாலும் அந்த பாகனை கொன்றுவிடும். அந்த மாதிரி நட்பு கொள்ளாதீர்கள். நாய் மாதிரி நட்பு உடையவர்கள் பாருங்க. அது நீங்கள் எவ்வளவுதான் அடித்தாலும் துரத்தினாலும் ஒருவேளை சாப்பாடு போட்டாலும் அது உங்களை வாலையாட்டி கொண்டு தான் இருக்கும், கடிக்காது. அந்த நன்றியுடைய அந்த நாய் மாதிரியும் இருக்க வேண்டும். இன்னும் கூறினால் கண்ணன் குசேலன் நட்பு, கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையர் நட்பு, பாரி கபிலர் நட்பு, காரி கோவூர்கிழார் நட்பு, இப்படி அடுக்கிக்கொண்டே செல்லலாம். நட்பிற்கு இலக்கணம். கண்ணனும் ராதையும் வாழ்ந்த காலத்தில் சிறு வயதிலிருந்தே அவர்கள் நண்பர்களாக வாழ்ந்தார்கள். அப்படி வாழும் காலத்தில் அந்த ஒரு மலரை கொண்டு வந்து கொடுத்தாராம் கண்ணன். இந்த மலரை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று. உடனே அந்த அம்மா அதை எடுத்து சென்று வைத்து விட்டார்கள். ஒரு வாரம் ஆகிவிட்டது, ஒரு மாதம் ஆகிவிட்டது, ஒரு வருடமும் ஆகிவிட்டது. கண்ணபிரான் வந்தபாடு இல்லை. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அந்த பூவை இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தூரத்துக்கு போட்டிருப்போம். ஆனால் அந்த அம்மா அதை பத்திரமாக வைத்தார்களாம். வைத்து பாதுகாத்து கொண்டு இருந்தார்களாம். திடீரென்று ஒரு நாள் கண்ணபிரான் வந்தார்களாம். வந்தவர் உடனே அந்த மலரை கொண்டு வா என்று கூறினாராம். இந்த அம்மா உடனே எடுத்துட்டு வந்து அந்த மலரை கொடுத்தார்களாம். அந்த மலர் வாடாமல் அன்று அலர்ந்த மலர் மாதிரி இருந்ததாம். வாசனையும் அதே வாசனை கும்முன்னு இருந்துச்சாம். எப்படி சாமி ரூமில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? திறந்த உடனே அப்படியே வாசனை இருக்கும். 3 நாள் 4 நாள் ஆனாலும் அந்த வாசனை அப்படியே இருக்கும், பச்சை கற்பூர வாசனை. அது மாதிரி அந்த மலரின் வாசனை இருந்ததாம். அப்பொழுது அவர் கூறினாராம், உன்னுடைய உண்மையான அன்பு இருந்தால் இந்த மலர் வாடாது என்றுதான் நான் கொடுத்தேன். நீ கடலை விட ஆழமான நட்பு கொண்டிருக்கிறாய். மலையின் உயரத்தில் இருக்கும் அந்த மரத்தில் இருக்கும் தேன் மாதிரியும் இருக்கிறாய். உன்னுடைய நட்பு உண்மையான நட்பு என்று கூறினாராம். மலரே மௌனமா, மௌனமே வேதமா, மலரே மௌனமா, மௌனமே வேதமா, மலர்கள் பேசுமா, பேசினால் ஓயுமா, அன்பே மலரே மௌனமா, மௌனமே வேதமா. அந்த மௌனம் என்பது பெண்மையின் இலக்கணம். அந்த பெண்மையாகி அந்த ராதா மௌனமாக இருந்து தன்னுடைய கண்ணபிரான் கொடுத்த அந்த மலரை பாதுகாத்து வந்தார்கள். அதுபோல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், மனக்கசப்பு வந்தாலும், இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மௌனமாக இருக்க வேண்டும். மௌனமே சிறந்த ஆயுதம். ஆயுதங்களில் சிறந்த ஆயுதம் மௌனமே, அடக்கமே என்பதை கூறி உங்களுக்கு இந்த கதையை கூறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.